பிக் பாஸ் சீசன் 9 டே 25 டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்வை ஓட விட்ட கம்ருதீன் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா பார்வதி கிட்ட ஒரு டாபிக் மாட்டுச்சுன்னா அதை அப்படியே பிரிச்சு மேஞ்சிருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்களால எதுவுமே பேச முடியல. தயவு செய்து போயிடுன்னு கோவம் மட்டும் தான் படுறாங்களே தவிர, ஆனா அவங்க கிட்ட ப்ராப்பரா சொல்றதுக்கான கண்டென்ட் இல்ல. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா திவாகர் கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாரு. கம்ருதீன் அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஆஸ் யூஷுவல் டெய்லி டோஸ் ஆஃப் சண்டை மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மாத்தி மாத்தி திட்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அப்போ திவாகர் என்ன சொல்லிடுவாரு, பொண்ணுங்க விஷயத்துல எல்லாம் நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுருவாரு. உடனே கம்ருதீன் இருந்துட்டு நான் என்ன பொண்ணுங்க விஷயத்துல பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுவாரு. ஏன்னா அது என் பேரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும், எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேச அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாரு. திவாகரும் கம்ருதீனும் சண்டைக்கு போயிட்டு இருக்கும் போது பாரு திவாகர் கிட்ட சொல்லுங்க, ஆனா உங்க பிரச்சனையை மட்டும் பேசுங்க, பொண்ணுங்கன்னு என்ன இழுக்காதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு சாரி சொல்லுவாரு. ஆனா இருந்தாலும் வேற ஏதாச்சும் வார்த்தை விட்டுட்டே இருப்பாரு. கம்ருதீனுக்கும் இவருக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்வதி இப்படியே பாத்துட்டே இருப்பாங்க. கம்ருதீனை முறைக்கிற மாதிரின்னு கூட கிடையாது, ஒரு மாதிரி இப்படி பாத்துட்டே பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும் இருப்பாங்க. கம்ருதீன் கிட்ட எதுக்கு என்ன அப்படி பாக்குற அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் இஷ்டம், நான் எங்க வேணா நின்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னடா இது, நேத்து எபிசோட் வரைக்கும் நல்லா ஒட்டி பழகிட்டு இருந்தவங்க ஒரு 2 நாளா இப்படி ஆயிட்டாங்களேன்னு பாக்குறீங்களா? நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. கம்ருதீன் கிட்ட விக்கல்ஸ் விக்ரம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதாவது நீ பாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, நீ ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் அவளுக்கு சப்போர்ட் பண்றது நிறுத்தினாலுமே உனக்கே அவ அகெயின்ஸ்டா மாறிடுவா, உன்னை பத்தியே தப்பா பேசுவா அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதனால கம்ருதீன் ஒரு நாள் பேசாம போயிடுவாரு. உடனே பார்வதி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இடத்த காலி பண்ணு. இல்ல நான் பெரிய சோ 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கம்ருதீன் உன்னாலதான் நான் இந்த வீட்டுல நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டேன், உன்னாலதான் நான் நிறைய பேர் அடிக்க போயிருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா இனிச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. பார்வதி இருந்துட்டு தயவு செய்து பேசாம போயிடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்க அண்ணன் திவாகர் பொண்ணுங்க விஷயத்துல நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு, நீ ஸ்பேஸ் கொடுக்காமலையா நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நீயும் என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, ஆனா கடைசியில தப்ப மட்டும் என் மேல போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு. பார்வதி இருந்துட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கோவப்படுவாங்க. போயிடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த விஷயத்த பத்தி நான் ஓபன் அப் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஓபன் அப் ஆக முடியும், அவங்களும் கம்ருதீனுக்கு அவ்வளவு இடம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலுமே சொல்லியிருக்கோம். பாட்டில் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போய் தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள காம் டவுன் பண்ணிப்பாங்க. பாரு இதுக்கெல்லாம் தயங்க கூடாது, கமான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிக் பாஸ் இருந்துட்டு ரெண்டு டீமே கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அத்தான் செட்டான் அப்படிங்கிற கேம் கேட்கவே காமெடியா இருக்குல்ல. அதாவது பிக் பாஸ்ல சில பொருட்கள், சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது கசப்பு டேஸ்ட், நிறைய விதமான டேஸ்ட்ல இருக்கும். ஆனா இவங்க சாப்பிட்டுட்டு நடிக்கிறதுல அவங்க அதை கண்டுபிடிக்கணும். அதாவது சாப்பிட்ட பொருளுக்கு ஆப்போசிட்டா இவங்க நடிப்பாங்க. அது அந்த பொருள் இனிப்பா இல்ல துவர்ப்பா அப்படிங்கறத வச்சு அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லணும். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. அதை டேஸ்ட் பண்றதுக்கு 4 பேர் எடுக்க சொல்லுவாங்க ஈச் டீம். அப்போ திவாகர் இருந்துட்டு இங்க பயஸ்டா நடக்குது, சூப்பர் டிலக்ஸ் டீம்ல என்ன எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க, எல்லாமே பார்ஷாலிட்டி பாக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. அப்போ சபரிக்கு சமக்கம் என்ன உனக்கு பார்ஷாலிட்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஒரு வழியா டிசைட் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ கனி தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. அவங்க சாப்பிட்டதை ரொம்ப முழுங்க முடியாம ரொம்ப ஆக்டிங் பண்ணதை இவங்க கண்டுபிடிச்சுவாங்க, இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கறத. சோ அப்படி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் சான்ஸ் திவாகருக்கு கொடுக்கும் போது அவர் ப்ராப்பரா நடிச்சிருக்க மாட்டாரு. சோ அதனால பிக் பாஸ் டீம் கண்டுபிடிச்சு ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. உடனே திவாகர் இருந்துட்டு நானா சண்டை போட்டு வேற சான்ஸ் வாங்கினா என்ன சும்மாவே விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த கேம் முடிச்சோடனே பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் டீம் கரெக்டா ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வெட்டியா இருந்திருப்பாங்க போல. பிக் பாஸ் திரும்பவும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருவாரு. அதாவது பிக் பாஸ்ல இருந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்திருப்பாங்க. அதை ஈச் பர்சன் எடுத்துட்டு அந்த ஸ்லோகனுக்கு ஏத்த மாதிரி யார் இங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அந்த கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மோதல உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். யார் ஒழுங்கா பெர்ஃபார்மர் இல்ல 2 பேரை சொல்லுங்க, யார் ரொம்ப நடிக்கிறா அவங்கள டேக் பண்ணுங்க, யாரு சாப்பிட்டு தூங்குறது மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏடாகுடமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டே இருக்கும் போது சண்டை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வினோத் பேரை சொன்னா வினோத் இருந்துட்டு வந்திருப்பாரு, நான் எப்ப அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி திவாகரை சொன்னா திவாகர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பார்வை சொன்னா பார்வை ஒரு பக்கம் நானும் அப்படின்னு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. திவாகர் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாரு. அதாவது அவரை எதுவுமே சொல்லக்கூடாது. திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், ரொம்ப வெல் எஜுகேட்டட், ரொம்ப செட்டில்டு. சோ அவர் யாரும் எதுவுமே பேசக்கூடாது. போங்கடா போய் வேலையில பாருங்கடா, டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ
அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது சண்டையே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பேசினா 4-5 பேர் வந்துடுறாங்க. மாத்தி மாத்தி அவங்கள யார் திட்டினாங்க இவங்களை யார் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு ஒரே கிளம்ஸியா இருக்கு. அதாவது இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மதிக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் உங்களுக்கும் அதே தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.